வெல்கம் டு அபிஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபிஸ் குக்கரியில சட்டுன்னு 10 நிமிஷத்துல அரிசி மாவுல உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அரிசி உப்புமா, அரிசி உசிலிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரிசி மாவுல உப்புமா பண்ண போறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் போல் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி துருவல், 2 கொத்து கறிவேப்பிலை. பருப்புலாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி. 1:1 ரேஷியோவில் இருந்தால் தான் உப்புமா உதிரி உதிரியாக வரும். அடுத்து 1/4 கப் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். பச்சை தண்ணி தான் விடணும்னு இல்லை, 1 கப் மாவுக்கு 1 கப் வெந்நீரையே கூட ஊற்றிடலாம். அப்போ உப்புமா இன்னும் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்த அரிசி மாவை கலந்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் மூடி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கலந்து விட்டுடலாம். உப்புமா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், அரிசி மா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனை வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.